அனைவருக்கும் வணக்கம். 9/6/2026 வைகாசி மாதம் 26ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள். திதி அதிகாலை 2:35 முதல் நவமி பின் தசமி. நட்சத்திரம் 9:39 வரை புரட்டாதி பின் உத்திரட்டாதி. வாரசூலை வடக்கு. பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 5:57, மறைவு 6:35. ராகு காலம் மதியம் 3:26 முதல் 5:01. யமகண்டம் காலை 9:06 முதல் 10:41. குளிகை நேரம் 12:16 முதல் 1:51. நல்ல நேரம் 8 மணி முதல் 9 மணி வரை. மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்றைய 12 ராசிக்கான பலன்கள். மேச ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் சந்திரன். தேவையற்ற மருத்துவ செலவுகள் அல்லது சுப விரயங்கள், வீடு பழுது பார்ப்பு, சுப காரிய முதலீடு வரலாம். திட்டமிடாத பயணங்களால் பண விரயம் ஏற்படலாம். வேலை சுமை அதிகமாக இருக்கும். உங்களின் உழைப்பிற்கு உடனடி அங்கீகாரம் கிடைப்பதில் தாமதம் ஆகலாம். வெளிநாடு அல்லது வெளியூர் தொடர்பான முயற்சிகள் சாதகமாகும். கணவன் மனைவி இடையே புரிதல் தேவை. தூக்கமின்மை அல்லது கால்வலி, அசதி போன்ற உடல் உபாதைகள் வரலாம். மேச ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சந்திரன். மிக சிறப்பான தனலாபம் உண்டு. நீண்ட நாட்களாக வராமல் இருந்த கடன்கள் அல்லது நிலுவைத் தொகைகள் கைக்கு வரும். கூட்டு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். தொழிலை விரிவாக்கம் செய்ய நினைப்பவர்களுக்கு இது நல்ல நேரம். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வுக்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். மூத்த சகோதரர் சகோதரிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். மனமகிழ்ச்சி கூடும். ரிஷப ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. மிதுன ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன். தொழிலில் புதிய முதலீடுகள் செய்வீர்கள். வருமானம் திருப்திகரமாக இருந்தாலும் தொழிலை மேம்படுத்த செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். கர்ம சனியாக சந்திரன் மேல் அமர்வதால் வேலை செய்யும் இடத்தில் கூடுதல் பொறுப்புகள் உங்களை தேடி வரும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தகுதிக்கேற்ப அமையும். அரசு வழியில் ஆதாயம் உண்டு. குடும்ப உறுப்பினர்களிடம் வேலை நிமித்தமாக அதிக நேரம் ஒதுக்க முடியாமல் போகலாம். தந்தையின் உடல் நலனில் அக்கறை தேவை. மிதுன ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 5. கடக ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்தில் சந்திரன். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் வர வாய்ப்பு உண்டு. தந்தை வழியில் பண உதவி கிடைக்கும். ஆன்மீக காரியங்களுக்காக செலவிடுவீர்கள். தூரத்து பயணங்களால் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு தாமதமாக கிடைத்தாலும் உறுதியாக கிடைக்கும். குடும்பத்தில் ஆன்மீக சூழல் நிலவும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட குலதெய்வ வழிபாடு, ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள். கடகராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் பால் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 2. சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் மறைவதால் திடீர் பண நெருக்கடிகள் வரலாம் என்பதால் செலவுகளில் கட்டுப்பாடு அவசியம். யாருக்கும் இன்று கடன் கொடுக்கவோ ஜாமீன் கையெழுத்து போடவோ வேண்டாம். பணியிடத்தில் தேவையற்ற அவப்பெயர்கள் வராமல் இருக்க உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்தவும். புதிய தொழில்களை இன்று துவக்க வேண்டாம். கோபத்தை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். உறவினர்களுடன் வீண் வாக்குவாதங்கள் வரலாம். வாகனங்களை இயக்கும் போது அசாத்திய கவனம் தேவை. சிம்ம ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் இளம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. கன்னி ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் சந்திரன். நண்பர்கள் அல்லது வாடிக்கையாளர்கள் மூலம் எதிர்பார்த்த பண உதவி தடையின்றி கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள். கூட்டு வியாபாரத்தில் பங்குதாரர்களிடம் வெளிப்படைத்தன்மை தேவை. உத்தியோகத்தில் உங்களின் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் சற்று தாமதமாக கிடைக்கும். கணவன் மனைவி இடையே ஈகோ காரணமாக சிறு சண்டைகள் வரலாம். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நடந்து கொள்வது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் வையுங்கள்.
கன்னி ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. துலா ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ருண ரோக சத்ருஸ்தானத்தில் சந்திரன். கடன்களை அடைப்பதற்கான வருமான வழிகள் பிறக்கும். வங்கியிலிருந்து எதிர்பார்த்த கடன் உதவிகள் எளிதாக கிடைக்கும். போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள். உத்தியோகத்தில் உங்களை வீழ்த்த நினைத்து எதிரிகள் அல்லது சக ஊழியர்கள் உங்களின் திறமையை கண்டு பின் வாங்குவார்கள். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் உண்டு. தாய்வழி உறவினர்களுடன் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். நீண்ட நாள் அஜீரணம் அல்லது வாதம் சம்பந்தமான உடல் உபாதைகள் உள்ளவர்கள் உணவு கட்டுப்பாடுடன் இருப்பது நல்லது. துலா ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன். பூர்வ புண்ணிய பலத்தால் திடீர் பணவரவுகள் இருக்கும். கலைத்துறை மற்றும் சமையல் துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். பங்குச்சந்தையில் நிதானம் தேவை. புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனைகளை மேல் அதிகாரிகள் ஏற்றுக்கொள்வார்கள். தடைப்பட்ட வேலைகள் மீண்டும் சுறுசுறுப்படையும். பிள்ளைகளின் கல்வி அல்லது வேலைவாய்ப்பு குறித்து நல்ல செய்திகள் வரும். எனினும் மனதில் ஒருவித இனம் புரியாத சோகம் அல்லது கவலை வந்து போகும். தியானம் செய்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் சந்திரன். சொத்துக்கள் வாங்குவது விற்பது போன்றவற்றில் நல்ல லாபம் கிடைக்கும். பழைய வாகனங்களை மாற்றி புதிய வாகனம் வாங்கும் எண்ணம் நிறைவேறும். ரியல் எஸ்டேட், விவசாயம், கட்டுமான தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் சாதகமாக அமையலாம். வீட்டில் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும். தாயாரின் உடல் நலனில் சிறு அசதிகள், இரத்த அழுத்தம் போன்ற கோளாறுகள் வரலாம் என்பதால் முறையான பரிசோதனை செய்வது அவசியம். தனுசு ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. மகர ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன். உங்கள் சுய முயற்சியால் பொருளாதார நிலை உயரும். கமிஷன், ஏஜென்சி போன்ற தொழில்களில் இருப்பவர்களுக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். புதிய முயற்சிகளில் தைரியமாக இறங்குவீர்கள். தகவல் தொடர்பு, கணினித்துறை, எழுத்துத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும். உத்தியோகத்தில் உங்கள் பேச்சிற்கு மதிப்பு கூடும். இளைய சகோதரர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். அண்டை வீட்டாருடன் சுமூகமான உறவு நீடிக்கும். ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். மாமனார் வழியில் தனலாபம் உண்டாகும். மகர ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட எண் 8. கும்ப ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் சந்திரன். தனவரவு நன்றாக இருந்தாலும் கையில் பணம் தங்குவது கடினம். வரவுக்கு ஏற்ற செலவுகளும் காத்திருக்கும். குடும்ப தேவைகளுக்காக பணம் செலவிட நேரிடும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் பேசும்பொழுது கனிவு தேவை. உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளிடம் பேசும்பொழுது வார்த்தைகளில் நிதானம் இல்லையெனில் தேவையற்ற சிக்கல்களை சந்திக்க நேரிடும். வாக்கில் சனி இருப்பதால் குடும்பத்தில் தேவையில்லாத விவாதங்களை தவிர்க்கவும். கண்கள் அல்லது பல் சம்பந்தமான உபாதைகள் வரலாம். கும்பராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண் 8. மீன ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசியிலேயே ஜென்மசந்திரன் சஞ்சரிப்பதால் பணப்புழக்கம் மிதமாக இருக்கும். ஆடம்பர செலவுகளை தவிர்த்து சேமிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உழைப்பு அதிகமாகவும் பலன் தாமதமாகவும் கிடைக்கும். இதனால் மனச்சோர்வு அடைய வேண்டாம். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு கூடுதல் வேலைகளை கொடுத்தாலும் அதை செய்து முடிப்பது உங்கள் எதிர்காலத்திற்கு நல்லது. உடல் மற்றும் மன ரீதியாக ஒருவித மந்தத்தன்மை, சோம்பல் அல்லது குழப்பம் தோன்றும். சுறுசுறுப்பாக இருக்க உடற்பயிற்சி அல்லது தியானம் மேற்கொள்ளவும். குடும்ப பொறுப்புகள் இன்று அதிகரிக்கும். மீனராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. இன்று 12 ராசிக்கான பலன்கள் கண்டும். தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு
ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.